ஏடிஎஸ் மீடியா மிஷன் வழங்கும் அருளுரை ஆயத். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, IELC ஆம்பூர் சபை சங்கத்தின் வழியாக ஏடிஎஸ் மீடியா மிஷன் இந்த குழுவின் சார்பாக அருளுரை ஆயத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதற்குரிய அருளுரை பகுதிகளை தியானிப்பதற்கு ஆயத்த மக்களாக இங்கே நாம் வருகின்றோம். குறிப்பாக இந்த வருகின்ற நாளுக்கு அருளுரை ஆயத்தை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற ஆயத்த மக்களை உங்களுக்கு நான் அன்போடு கூட நான் அறிமுகம் செய்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பொழுது நாம் இந்த அருளுரை ஆயத்த பகுதிக்காக நாம் கடந்து செய்வோம். முதலாவதாக சங்கீத பகுதிக்கு நாம் அதை துவக்குவோம். அதை ஆனந்தராஜ் ஐயர் அவர்கள் அதை பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான விசுவாசத்திற்காரே, யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காணொளி வழியாக அவருடைய இறை சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். குறிப்பாக திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் இந்த 6வது ஞாயிறு ஆராதனையில் தியான பகுதிக்கென்று இணைக்கப்பட்டுள்ள சங்கீத பகுதியில் இந்த சங்கீதத்துடைய சிறப்பை நாம் சற்று கவனித்து பார்ப்போம். குறிப்பாக இந்த சங்கீத பகுதியை தாவீது ராஜா அவர்கள் எழுதுவதாக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இதில் தாவீதுடைய இந்த நன்றி செலுத்துகிற இந்த சங்கீதத்தில் ஆண்டவருடைய மேன்மைகளை குறித்து, ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடுகிற காரியங்களை குறித்து, அவர் எப்படி நமக்கு அந்த மன்றாட்டுக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிறார் என்ற இந்த பகுதியில் தெளிவாக தாவீது ராஜா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதாவது நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும் போது நமக்கு பயங்கரமான காரியங்களை செய்வதாக அவரே குறிப்பிடுகிறார். 5வது வசனத்தில், எங்கள் ரட்சிப்பின் கடவுளே, பயங்கரமான செய்களினால் நீர் எங்களுக்கு நீதியாய் மறுமொழி அருள்வீர். பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ள எல்லாருடைய நம்பிக்கைக்கு ஆதாரம் நீரே. அப்போ இந்த உலகத்தினுடைய எல்லா செழிப்புகளுக்கும், இந்த உலகத்தினுடைய எல்லா வளங்களுக்கும் ஆதாரம் கடவுள் தான் என்பதை இங்கு தாவீது ராஜா தெளிவாக குறிப்பிடுவதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், பின்பாக 6வது வசனம் சொல்றாரு, பராக்கிரமத்தை கட்சியாக கட்டிக்கொண்டு தமது பலத்தினால் அவர் பர்வதங்களை நிலையாக நிறுத்துகிறார். பின்னாடி 7வது வசனம் சொல்றாரு, சமுத்திரங்களின் இறைச்சலையும் அவைகளின் அலைகளின் இறைச்சல்களையும் ஜாதிகளின் அமளியையும் அமர்த்துகிற கடவுள். 8வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, கடையாந்திரங்களில் குடியிருக்கிறவர்களுக்கும் உமது அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறவர்கள் உதய திசை அஸ்தமான திசையாக களி கூற செய்கிறார். நம்முடைய தியான பகுதிக்கு 3 கோளாக 9வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். என்ன, தேவரை பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிற கடவுள். அதை தான் இன்றைக்கான பழைய ஏற்பாட்டு பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஏசாயா இறைவாக்கில் அவர் சொல்லும்போது, ஆர்வத்து மாறியும் குறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைக்கிறதா, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கும் ஆகாரத்தை கொடுத்தது போல கடவுளுடைய வார்த்தை. அதை தான் ஆண்டுடைய வார்த்தை எப்படி ஒரு செழுமை மிக்க இறை ஊற்றாக இருக்கிறது என்பதை இங்கு சங்கீதக்காரர் தெளிவாக குறிப்பிடுகிறார். 10வது வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, பண்டை சாலைகளை தண்ணீரால் நிரப்புகிறார், உழுத மண் அமுங்க செய்கிறார், அதை மலையால் கரைய செய்கிறார், அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கான நற்செய்தி பகுதியிலும் ஆண்டவர் விதைக்கிறனுடைய உண்மையை பற்றி தான் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். விதைப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தண்ணி இல்லாமல் விதைக்கிற முடியாது. அப்ப கடவுள் தண்ணீர் வழியாக இந்த உலகத்தினுடைய பயிர்களையும் எல்லா இயற்கையும் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை இங்கு தாவீது ராஜா தெளிவாக கொடுக்கிறார். அப்போ கடவுளுடைய இறை ஆசீர்வாதம் தண்ணீரை போல ஊற்றுண்டு வருகிறது. அதை தான் நாம் சங்கீதத்தில் பார்க்கிறோம். ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம் அது வழிந்து ஓடுது. அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பேற்பட்டதா இருக்கிறது இங்க
தெளிவாக கொடுக்கிறார். எப்பன்னா நாம் கடவுளுக்கு மன்றாடி அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும் போது கடவுள் வளமிக்க வாழ்வை நமக்கு தருவதாக இந்த சங்கீதத்தில் நமக்கு தெளிவாக கொடுக்கிறார். எப்படி கொடுக்குறாருன்னா 11 சொல்றாரு, வருஷத்தை நன்மையினால் என்ன பண்றாரு, முடி சூட்டுகிறார், நமது பாதைகள் எல்லாம் செழுமை பொழிகிறது. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் அது என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகள் அதான் மழையை பார்த்து தான் விதைப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே அந்த மழை அவங்க காத்துருப்பான் பருவமழைக்காக. ஆனா எங்க கடவுளை வார்த்தை தாவி சொன்னாரு, நீ கடவுளை நம்பி அவருக்கு விண்ணப்பம் பண்ணினா வருஷந்தோறும் என்ன பண்ணா நன்மையினால் முடிசூட்டுகிற கடவுளாக இருக்கிறார். ஆகவே நாம் சற்று கவனித்து பார்ப்போம். கடவுளை நம்ம மன்றாடி செடிக்கும் போது ஆண்டவர் நம்ம புதிய நம்பியிருப்பது கடவுள் வளமிக்க வாழ்க்கை தருகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. அதை தான் சங்கீத பகுதியில் தூண்டுகோலாக இந்த நற்செய்தி பகுதிக்கு அமைக்கிறோம். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் பழைய பாட்டு பகுதியில் ஏசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10-13 வரை உள்ள பகுதிகள் நமக்கு என்ன கூறுவது என்பதை நாம் இப்பொழுது கேட்போம். கிறிஸ்துக்குள் பிரியமான விசுவாசிகளே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 10-13 வரைக்குமா நாம் பார்க்கின்ற போது, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிக்க இருக்கின்ற மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9, அதனைத் தொடர்ந்து 18 முதல் 23 வரைக்குமா இருக்கின்ற அந்த பிரசங்க பகுதிக்கு இது ஒரு பேரலல் பேசேஜாக வைக்கப்படுகிறது. ஸோ திஸ் கிவ்ஸ் supplement facts and supporting evidences to qualify that sermon. ஆகவே இதில் பார்க்கின்ற போது இந்த விதை என்பது அதாவது விதைக்கிறவன் அது வளர்கின்ற அந்த காரியம், இதற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு தேவை என்ன என்று பார்க்கின்ற போது மழை. ஆகவே தான் இங்கே ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, மாறியும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளைபடி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கடவுளுடைய எதிர்பார்ப்பு இந்த விதை வளர்கின்றது என்றால் அதற்கு மிக முக்கியமான தேவை தண்ணீர். அந்த மாறியும் குறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அது கடவுள் எதற்காக அனுப்புகிறாரோ அந்த காரியத்தை அது செய்கிறது. பூமியை அது நனைக்கிறது. பூமி பண்படுத்தப்படாமல் போனால் அங்கு விளைச்சலை பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அது பண்பட்ட ஒரு அந்த நிலமாக அது மாறுகின்ற போது அந்த தண்ணீரோடு கூட தண்ணீர் அது நன்றாக அது பெனிட்ரேட் ஆகி அதன் மத்தியிலே விதைக்கிறவன் போய் அதை விதைக்கின்ற போது அது தன்னுடைய பலனை கொடுக்கிறது என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். ஏனென்றால் இது அவருடைய திட்டம். அது விதைக்கின்ற மனுஷன் அது எப்படி விதைக்கிறான் என்பது அல்ல, ஆனால் அது பலன் கொடுத்து அவர்களுக்கு புசிக்கிறவர்களுக்கு அது ஆகாரத்தையும் அது எப்படி கொடுக்கிறதோ அதுபோல கடவுளுடைய வார்த்தையும் கூட அது வீணாய் விருதாக திரும்பாது. அது அவர் சொல்லுகின்றபடி அது நடந்து தீரும் என்று சொல்கிறது. ஏனென்றால் இந்த விதை என்று பார்க்கின்ற போது அது தேவனுடைய வசனமாக இருக்கிறது. இந்த 14ஆம் வசனத்தில் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக வாய்ப்பு. அந்த மண்ணுக்கு அது ஒரு ஜீவனை கொடுக்கின்ற, அந்த விதைக்கு ஒரு ஜீவனை கொடுத்து அதை உயிர்ப்பிக்க செய்கின்ற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை கடவுளுடைய வார்த்தை. ஸோ இங்கே நான் பார்க்கின்ற போது விதை என்பது தேவனுடைய வசனமாக இருக்கிறது. Why the word of God has been compared to seed என்று பார்க்கின்ற, because the word is living and powerful. சங்கீதம் 19:7 பார்க்கின்ற போது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று சொல்லி, அதே போல நான் தொடர்ந்து பார்க்கின்ற போது யோவான் 6:63 பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும்
ஜீவனமாய் இருக்கிறது. ஸோ இட் ஹாஸ் போத் தி ஸ்பிரிட் ஆஸ் வெல் அஸ் லைஃப். ஆகவே இந்த விதை என்பது அது முளைத்து கிளம்புகிறது என்றால், அதாவது இந்த தண்ணீர் படுகின்ற இடத்துல அந்த விதை எங்கே வைக்கப்படுகிறது, எல்லா இடத்திலும் அது கண்டிப்பாக முளைக்கும். there is no doubt in that. ஆகவேதான் இந்த விதை எந்த இடத்திலெல்லாம் விழுந்ததோ அந்த அவ்விடத்திலெல்லாம் அது முளைத்து செடியாய் வெளியே வந்தது என்று பார்க்கிறோம் அந்த ஊமையில அந்த சொல்கிற போது. இங்கே இந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது விவசாயத்திற்கு சொல்லுகிறார், அது அந்த மண் வளம் என்பது கடவுள் கொடுக்கின்ற அந்த மழையில, குறைந்த மழையில, அந்த மாறியில அது உருவாகிறது. அடுத்து அந்த விதை விதைக்கப்படுகின்ற போது அது பலனை கொடுக்கிறது. ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், அந்த விதை வளர்ந்ததா அழிந்ததா என்று நிர்ணயம் பண்ணுவது எது என்றால் மண். அந்த மண்ணுக்கு ஒரு மவுசு கொடுத்து அது அது அதாவது வளரத்தக்கதான ஒரு ஜீவனை ஏற்படுத்துவது அவருடைய வசனமாக இருக்கிறது. ஸோ ஹியர் த சாயில் ரெப்ரசன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பார்ட்ஸ். அதைத்தான் இந்த விதைக்கின்ற அந்த ஊமையில் அவன் விதைக்கின்ற போது சில காரியங்கள் பலன் கொடுத்த அந்த விஷயத்தை அது தெளிவுபடுத்துகிறது. அது எப்படி என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, அடுத்த பகுதியாக நிருப பகுதியை நாம் தியானிக்க இருக்கின்றோம். நிருப பகுதியானது பவுலடிகளார் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 12-17 வரை நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, ரோமருக்கு எழுதின இந்த நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் எழுதப்பட்ட ஒரு நிருபம். ரோம திருச்சபைக்கு செல்ல வேண்டும் என்று பவுலடிகளாருக்கு மிகுந்த ஒரு வாஞ்சை. ஆனால் பலமுறை அதற்காக அவருக்கு தடை வந்தது. இந்த நிருபத்தின் வழியாக இருக்கிற திருச்சபை விசுவாசிகளுக்கு அவர் இந்த சத்தியத்தை எழுதுவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் பகிர்ந்து கொள்வதெல்லாம் நாம் ஆவியின் படி நடத்தப்பட வேண்டும். அதைத்தான் இந்த பகுதியில் அவர் சொல்லுவதை வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக பவுலடிகளார் அவருடைய ஒரு பின்னணியை நாம் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அவர் ஒரு பெண்ணியம்மன் கூட்டத்தில் பிறந்தவர், ரொம்ப பக்தி வைராக்கியமான ஒரு பரிசேயர். அதனால் யூத பாரம்பரியத்திலும் சடங்காச்சாரத்திலும் குறிப்பாக நியாயப்பிரமாணங்களை கடைப்பிடிப்பதில் அவர் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், அவருடைய வயதுக்கு ஒத்த இருக்கிறவரை காட்டிலும் அவர் மிகுந்த வைராக்கியத்தோடு அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட பவுலுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மனமாற்றம், அதுக்கடுத்து அவர் எப்படி கிறிஸ்துவ நிமித்தம் அவர் பட்ட பாடுகள், இது எல்லாம் அவர் இந்த நிருபத்தில் சொல்லுவதும், அதை தொடர்ந்து பார்க்கும்போது தான் திருச்சபை மக்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, நாம் யாருடைய உள்ளாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்னா நாம் கிறிஸ்துவின் வழியாக நடத்தப்பட வேண்டும், அவருடைய ஆவியானவர் வழியாக நாம் நடத்தப்பட வேண்டும். அதுதான் பவுலுடைய யோசனையாகவும் திருச்சபை மக்களுக்கு ஆலோசனையாகவும் நாங்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக பவுல் வலியுறுத்துவது 2 காரியங்கள் தான். ஒன்று, நமக்கான வாழ்வு எதில் இருக்குது அப்படின்னா மாம்சத்தினுடைய சிந்தையில் அல்ல. பொதுவாக எல்லாருடைய நினைப்பது நாம் மாம்சத்தின்படி வாழ்வது தான் நமக்கான வாழ்வு அப்படின்னு நினைப்பாங்க. பவுல் அதை மாற்றி சொல்கிறார், மாம்சத்தினுடைய சிந்தை நம்மை மரணத்துக்கு அழைத்து செல்லும். ஆனால் ஆவியினுடைய சிந்தை அப்படின்னு சொல்லும்போது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது, ஆவியான வழியாக நடத்தப்படும் பொழுது அதனுடைய நிறைவு அப்படின்னு பார்க்கும்போது ஜீவனும் சமாதானமும் அப்படின்றத சொல்லுவதை நம்ம பார்க்கணும். ஆகிய அந்த திருச்சபை மக்களுக்கு சொல்லுவது இதுதான், நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுக்கு சாட்சி கொடுப்பது யார் அப்படின்னா ஆவியானவர் தான். அவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். ஆகினால நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால நாம் சுதந்திராக இருக்கிறோம். அப்படின்னா நாம் அப்படி பிள்ளைகளாக இருப்பதனால நமக்கு என்னவும் உண்டு அப்படின்னா நமக்கு பாடுகளும் உண்டு. நமக்கான மகிமை எப்போ அப்படின்னா இந்த பாடுகளின் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது நமக்கான மகிமையை நாம் கிறிஸ்து வழியாக பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்றத நிறைவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். பாடுபட்டால் தான் மகிமை. நம்முடைய லுத்திரன் பாட்டு புத்தகத்தில் 319வது ஞான பாட்டு இருக்கும். அதில் இயேசுவே நீர்தான் ஜீவ நாடெல்லாம் அப்படின்னு ஞான பாட்டு போகி அதில் இங்கே சிலுவை அங்கே மகிமை அப்படின்ற அந்த வார்த்தையை நாம் ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டியதாக பவுல் அப்போ சந்தா சொல்கிறார், நாம் கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் நாம் மகிமைக்குள்ளாக பிரவேசிப்போம் அப்படின்றார். ஆகினால இந்த ஜீவ பகுதி நம்ம ஒழிக்கிறது தான். எப்படி ஒரு விதை தன்னை மண்ணில் அது விடும்பொழுது தன்னை அது மாய்த்து கொண்டு அது புத்துயிரோடு எழுதுகிறதோ, நாம் கிறிஸ்துவுக்குள் ஆவிய வழியாக நடத்தப்படுவதனால் நாமும் ஒரு புதுவாக பெற்றுக்கொள்வோம் என்பதுதான் பவுல் அடிகளார் இந்த பகுதி வழியாக
வருகிறார் என்பது. அன்பானவர்களே, இப்பொழுது நாம் நிறைவாக வருகின்ற இந்த வாரத்தினுடைய பிரசங்கத்தினுடைய மையமே சுவிசேஷ பகுதியை மையப்படுத்தி தான் நாம் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே கேட்ட சங்கீத பகுதி, பழைய ஏற்பாட்டு பகுதி, நிறுவ பகுதி, இது எல்லாம் அதற்கு துணையாக இருக்கின்ற பகுதிகளாக கொடுக்கப்படுகிறது. முழுமையாக மையமாக சுவிசேஷ பகுதியை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த வாரத்துக்குரிய சுவிசேஷ பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-9, அதனைத் தொடர்ந்து 18-23 வரை உள்ள இந்த பகுதிகளை இப்பொழுது நாம் தியானிப்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய பிரசங்க பகுதியினுடைய மையப்பகுதியாக இருக்கிறதான மத்தேயு 13ஆவது அதிகாரம் 1-9 வரையிலேயும் 18-23 வரையிலேயும் உள்ள வார்த்தைகளை குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம். இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி பகுதியிலே 23 ஊமைகளை சொல்லுகிறார். ஊமை என்பது ஆங்கிலத்திலே நாம் பார்க்கிற பொழுது பேரபல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த பேரபல் என்கிறதான வார்த்தை கிரேக்க மொழியிலே பேராபலேன் என்கிறதான 2 சொற்களை உடைய வார்த்தையிலிருந்து எடுக்கப்படுகிறது. குறிப்பாக பேரா என்கிறதான அந்த பொருளினுடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அருகில் அல்லது பக்கத்தில் என்று அது பொருள்படுகிறது. பலேன் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கிற பொழுது எதையாவது வைத்தல் அல்லது அமைத்தல் என்று சொல்லப்படுகிறது. இதன் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், இயேசு ஒரு ஊமையினுடைய அல்லது ஒரு கதையின் வடிவிலே கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து, அதனுடைய வசனங்களை குறித்து, அதை கேட்கிற மக்கள் எப்படி பலன் தருகிறார்கள் என்பதை குறித்து அவர் இந்த ஊமையின் வழியாக விளக்குகிறார். இந்த ஊமை எதை குறித்து சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், விதையை விதைக்கிறவன் புறப்பட்டு போய் தன்னுடைய நிலத்திலே விதையை விதைத்ததை இது சொல்லுகிறது. குறிப்பாக கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறதான மத்தேயு, மார்க்கு என்கிறதான இந்த நற்செய்தி பகுதியிலே விதை என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக சிலவற்றை என்று வர வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த சில, அந்த விதை விதைப்பவன் சிலவற்றை கொண்டு போனான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் லூக்காவினுடைய நற்செய்தியில் மாத்திரமே அதில் சொல்லப்படுகிறது விதை என்கிறதான வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த மத்தேயுனுடைய நற்செய்தி பகுதியிலே, பிரசங்க பகுதியிலே 2 விதமான காரியங்களை நாம் இங்கே பார்க்கலாம். குறிப்பாக 13ஆவது அதிகாரம் வசனங்கள் 3-9 வரை இயேசு ஒரு ஊமையை கூறுகிறார். 13ஆவது அதிகாரம் 18-23 வரையிலே இயேசு அந்த ஊமைக்கான விளக்கத்தையும் கூறுகிறார். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறதான 4 விதமான நிலங்களை குறித்தும் அதிலே விதைக்கப்பட்ட விதைகள் எப்படி பலன் கொடுத்தது என்பதை குறித்தும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது, விதைக்கிறவன் விதையை விதைத்தான், அது வழி அருகே விழுந்தது. வழி அருகே விழுந்த விதைகளை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, ஒரு விதைப்பவன் அந்த விதைகளை கொண்டு சென்று விதைக்கிற பொழுது அது துல்லியமாக அவனுடைய கரங்களில் இருந்து போய் நிலத்திலே விழாது. அது வழி அருகே விழக்கூடியதாக இருக்கிறது. அந்த வழி அருகே அல்லது பாதையிலே விழுந்த விதைகளை பறவைகள் தின்றுவிட்டது என்று சொல்லி அவர் அந்த ஊமையிலே பயன்படுத்துகிறார். பறவைகள் உணவுகள் எங்கே கிடைக்கிறது என்று சொல்லி அடையாளம் காண்பதிலே மிகவும் புத்திசாலித்தனமானவை என்பது நம் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். எப்படி என்று சொன்னால், கடலிலே பயணப்பட்டு போகும் கப்பல் போகிற பொழுது அந்த கப்பலினுடைய வேகத்திலே அடித்தளத்திலே இருக்கிறதான மீன்கள் மேற்பரப்பிலே வரும். அந்த கப்பலை பின்தொடர்ந்து செல்லுகிறதான பறவைகள் அந்த மீன்களை அங்கே உண்பதற்காக அங்கே செல்லும் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல விதைப்பவன் விதையை சுமந்து கொண்டு போகிற பொழுது அந்த பறவைகளும் அவனை பின்தொடர்ந்து சென்று அந்த விதைகளை தின்றுவிடும் என்று சொல்லப்படுகிறது. அது முதலாவது பகுதியிலே பார்க்கிறோம். அது போன்று கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர், அது கர்த்தருடைய வசனத்தை நாம் போதிக்கிற பொழுது அது சரியாக அவருடைய இருதயத்திலே பதியாத பொழுது, இருதயத்திலே விழாத பொழுது, சாத்தானும் அல்லது தீயோன் என்கிறதான எதிரியானவனும் அந்த வசனத்தை எடுத்து விடுகிறான் என்பது முதலாவது பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பகுதியிலே நாம் பார்க்கிற பொழுது, விதைக்கப்பட்ட விதைகள் மண்ணில்லாத இடங்களிலே விழுந்தது என்று இயேசு சொல்லுகிறார் தன்னுடைய ஊமைகளிலே. நிலத்திலே பாறைகள் இருந்தது, அந்த பாறைகள் மீது மண் படலம் இருந்தது. அந்த விதைகள் அந்த மண் படலத்தின் மீது விழுந்ததினாலே அந்த இடத்திலே அது வேரூன்றி வளர்வதற்கான சூழ்நிலைகள் அங்கே உருவாகவில்லை.
பாறைகள் பகல் நேரத்திலே வெப்பத்தை தனக்குள்ளாக அது ஈர்த்து கொள்ளும். இரவு நேரத்திலே அந்த வெப்பத்தை விதைகளுக்கு அது பரவச் செய்யும். அந்த சூரியனுடைய வெப்பம் அது கிடைத்தவுடனே உடனடியாக வேகமாக அது முளைக்கிறதாக இருக்கிறது. ஆனால் அதற்கு வேர் விடுவதற்கு அங்கே நல்ல மண் இல்லாததினாலே சீக்கிரமாக அது காய்ந்து போயிற்று என்று இயேசு சொல்லுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது அந்த பகுதியிலே அவர் இயேசு பயன்படுத்துகிற அந்த வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது 20-21 பார்க்கிற பொழுது வசனத்தை கேட்கிறவர்கள் முதலாவது அது ஆர்வத்தோடு கேட்கிறார்கள். ஆர்வத்தோடு கேட்டு வசனத்தின் வழியாக அவர்களுக்கு துன்பம் வருகிற பொழுது வெகு சீக்கிரத்திலே இயேசு கிறிஸ்துவை விட்டு அல்லது விசுவாசத்தை விட்டு விலகி போகிற மக்களாக இருக்கிறார்கள் என்று இரண்டாவது பகுதியிலே அதில் ஊமையும் அதற்கான விளக்கத்தையும் இயேசு சொல்லுகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது முள்ளுள்ள இடங்களிலே விழுந்ததான விதைகள் என்று இயேசு இங்கே சொல்லுகிறார். வரப்புகளிலே முட்செடிகளும் அல்லது காற்றிலே அடித்துப்பட்டு வருகிறதான களைகளுடைய விதைகளும் வரப்பிலே இருக்கும். அதை ஒரு நிலத்தை பண்படுத்துகிற பொழுது அந்த விதைகள் எல்லாம் அந்த நிலத்திலே போய் விழுந்துவிடும். அதை விதைப்பனுக்கே தெரியும் அந்த நிலத்திலே முள் இருக்கிறது, அந்த இடத்திலே களைகள் இருக்கிறது என்பது தெரியும். இருந்தாலும் அவன் விதையை விதைக்கிறான். அது விதைத்து முளைத்து பலன் தருகிற சூழ்நிலையிலே அதனோடு கூட வளர்ந்த முற்செடிகளும் களைகளும் சேர்ந்து அதை நெருக்கி போடுகிறது. அதே போன்றுதான் இதற்கான விளக்கத்தை இயேசு அவர்கள் வசனம் 22 சொல்லுகிற பொழுது முட்கள் எதை குறிக்கின்றன என்று பார்த்தோம் என்று சொன்னால் அவை இக்காலத்தினுடைய கவலைகள், ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம், இது எல்லாமே சொல்லுகிறது. வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆர்வத்தோடு அவர்கள் நடக்கிறார்கள். இந்த ஐஸ்வர்ய மயக்கமும் இந்த உலகத்தினுடைய கவலைகளும் அவரை நெருக்குகிற பொழுது அவர்களால் விசுவாசத்தினுடைய பலனை தராமல் போகிறது என்பது மூன்றாவது சொல்லப்படுகிறது. நான்காவதாக பார்க்கிற பொழுது நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டதான விதைகள், நல்ல நிலத்திலே விதைக்கப்படுகிறதான விதைகள் அது 100ஆக 60ஆக 30ஆக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதனால் பலன் தருகிறதோ இல்லையோ விதைப்பவன் விதைத்து கொண்டே இருக்கிறான். சில விதைகள் முளைத்தது, பலன் தரவில்லை. சில விதைகளை பறவைகள் பட்சித்து போட்டுவிட்டது. விதைப்பவன் விதைகளை விதைத்து கொண்டே இருக்கிறான். அவன் விதைத்த விதை வழியருகே விழுந்தது. அது பலன் தருவதற்கு முன்பதாகவே பறவைகள் அதை தின்றுவிட்டது. இரண்டாவது கற்பாறையிலே விழுந்ததான விதைகள், அது முளைத்தது, ஆனால் அது பலன் தரவில்லை. மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது விதை விழுந்து முளைத்தது, பலன் தருகிறதான சூழ்நிலையிலே முள்ளதை நெருக்கி போட்டது. நல்ல நிலத்திலே விழுந்தது, நல்ல பலனை கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் மற்ற வேத பகுதிகளோடு நாம் ஒன்று சேர்த்து பார்ப்போம் என்று சொன்னால் நீங்கள் விதைத்து கொண்டே இருங்கள். சங்கீதத்திலே நாம் பார்த்தோம், வருடத்தின் நன்மையால் முடிசூட்டுவேன் என்கிற வார்த்தையை நாம் பார்த்தோம். நீங்கள் விதைத்து கொண்டே இருங்கள், கடவுள் அவைகளை முளைக்க செய்வார். வருடம் நன்மையினாலே முடிசூட்டப்படும், உங்களுடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. நாம் விதைத்து கொண்டே இருப்போம். விதைகள் ஒருபோதும் அதற்கான பலனை தராமல் போவதில்லை. அதற்கான பலனை நமக்கு கண்டிப்பாக தந்தே தீரும். கடவுளுடைய வார்த்தைகளும் அதே போன்றுதான். நாம் விதைத்து கொண்டே இருப்போம், அதற்கான பலனை ஒரு நாள் நாம் அனுபவிப்போம் என்பது நமக்கு சொல்லப்படுகிறது. நாம் விதைத்த விதைகள் எங்கே போய் விழுந்தாலும் சரி, அது பலன் கொடுத்தாலும் சரி, பலன் கொடுக்காவிட்டாலும் சரி, அல்லது 100, 60, 30 இவரெல்லாம் கொடுத்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் விசுவாசிகளுக்கு நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு நிருப பகுதியாகிய ரோமரிலே சொல்லியிருக்கிறது போல யாராக இருந்தாலும் நம் கர்த்தருடைய பிள்ளைகள். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே அவர் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறதான புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் விதைக்கிற விதைகள் எங்கே விழுகிறது என்பது முக்கியமல்ல. அது விதைகள் பட்சித்து போட்டாலும், செடி வளர முடியாமல் போனாலும், முளைக்காமலும் போனாலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கான விசுவாசம் என்கிறதான நீரை அவர் பாய்ச்சுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வருடங்கள் நன்மையாக இருக்கும். நம்ம கடவுள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நமக்கு நல்ல ஆசீர்வாத நன்மைகளை தரும் என்பதை இந்த வார்த்தையின் வழியாக இயேசு கிறிஸ்து ஊமையின் வழியாக நமக்கு சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, நாம் இந்த 4 திருமறை பாடங்களும் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஆயர் பெருமக்கள் வழியாக நாம் அதை கேட்டோம். இப்பொழுது நாம் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிறைவு என்பது வரும்பொழுது அது திருச்சபை மக்களுக்கு என்ன கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை இப்பொழுது நாம் கேட்க ஆயத்தப்படுவோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் ஊமையின் வழியாக ஒரு செய்தியை மக்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்கிறார். அதற்கு ஒத்த கருத்தாக
சங்கீத பகுதியும் பழைய ஏற்பாட்டின் பகுதியும் நிருப பகுதியும் இந்த சுவிசேஷ பகுதியை எடுத்து வெளிச்சம் போட்டு காட்டுகிறதுக்கு துணையாக நிற்கின்றன. காரணம், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கடவுள் இந்த பூமியை எப்படி பண்படுத்தி செழிப்பாக்குகிறாரோ மழையை தந்து, அதை போல தன் வசனத்தை அனுப்பி, தன் வார்த்தையை அனுப்பி இந்த உலகத்தின் மக்களுடைய இதய நிலங்களை அவர் பண்படுத்தி அதை செழிப்பாக்குகிறார். இங்கே வசனம் விதைக்கப்பட்டது என்று பார்க்கிற பொழுது விதைப்பவர் இயேசு, விதை கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை பாகுபாடின்றி அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்று அதை விதைக்கிறார். அந்த விதை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினால தேவனுடைய வார்த்தையை பற்றிய செய்தி நமக்கு பழைய ஏற்பாட்டின் ஆசிரியர் கொடுக்கிறார். அது வெறுமையாய் திரும்பாமல் தான் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றியே அது திரும்பும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த வார்த்தையினுடைய சக்தி, அந்த வார்த்தையினுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பது படைப்பிலிருந்து நமக்கு தெரியும். படைப்பில் ஆரம்பிக்கும் போதே வேதாகமத்தினுடைய ஆரம்ப வார்த்தையே வார்த்தையாக இருந்தவர் அப்படின்றதான் வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் இயேசுவில் இந்த உலகிற்கு கொடுக்கப்பட்டது. த வேர்ட் பிகம் ஃப்ளஷ் என்று சொல்லப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் முதல் வார்த்தையே அதுதான் அதிகாரத்தினுடைய. அப்போ அந்த வார்த்தை என்ன செய்கிறது? படைப்பை பழுதான படைப்பை அல்லது அசுத்தமான படைப்பை தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அதை மீண்டும் சுத்தமாக்குகிறது. இங்கே 4 வகை நிலங்களை குறித்து இயேசாண்டவர் உவமையில் பேசினதை நாம் பார்த்தோம். நிருப பகுதியிலே பவுல் என்ன சொல்லுகிறார்? முழு படைப்பும் பிரசவ வேதனையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லுகிறார். சுவிசேஷ பகுதியில் 4 வகை நிலங்கள் சொல்லுகிறார். ஏன்னா பாலஸ்தீன பகுதியில் நேர்த்தியான ஒரு சதுரமான ஒரு நிலப்பரப்பு கிடையாது. அங்கே குறுக்கும் நெடுக்கும் பாறை, புதர்கள், முட்செடிகள் இப்படி நிறைந்த ஒரு நிலங்களாக தான் இருந்தது. இருக்கிற இடத்தில் அவர்கள் விவசாயம் செய்து அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தை என்பது நல்ல நிலத்தில் விழுந்த அந்த வார்த்தை எப்படி நல்ல நிலத்தில் விழுந்த விதை நல்ல பலனை கொடுக்கிறது, அதை போல நல்ல மனங்களில் நல்ல இதயங்களில் விழுந்த கடவுளுடைய வார்த்தை அது நிறைவான பலனை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகினால இன்றைக்கு 4 வகை நிலங்களை பற்றி பேசுகிற பொழுது அந்த முதல் வகை அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை ஏற்க மறுத்தவர்கள், அலட்சியப்படுத்தினவர்கள். 2வது வகை மக்கள் பார்க்கிற பொழுது வார்த்தையை தேடி இயேசுவிடத்தில் வருகிறார்கள். அற்புதம் செய்தால் கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறார்கள். ஆனால் அவர் ஏதோ அற்புதத்தை செய்யாத போது, உணவு அல்லது கொடுக்காத போது அவர்கள் அலட்சியப்படுத்தி பின்வாங்கி போகிறார்கள். பிழைப்புக்காக வந்த ஒரு கூட்டமாகவே அது காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 3வது ஒரு வகை இயேசுடைய சீடர்களே, அவரை பின்பற்றினவர்களே. வார்த்தை கேட்டாங்க, அந்த வார்த்தையை போய் சொன்னாங்க, அற்புதத்தை பார்த்தாங்க, அற்புதத்தை செய்தாங்க. ஆனால் எல்லாவற்றையும் செய்தவர்கள் என்ன செய்கிறாங்க? அவர் இல்லாத நேரத்தில் அவரை மறுதளிக்கிறா ஒருத்தன், அவரை காட்டி கொடுக்குறா ஒருத்தன், அவரை விட்டு துன்ப நேரத்தில் ஓடிட்டா ஒருத்தன். எல்லாரும் அங்கங்கே பிரிந்து போனார்கள். ஆனால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, அவருடைய காட்சிக்கு பிறகு, பெந்தேகோஸ்து அனுபவத்துக்கு பிறகு அந்த கடவுளுடைய வார்த்தையை வல்லமையாய் அவர்கள் பிரசங்க போனாங்க. 4வது வகை மக்கள் என்ன? அவர்கள் பலன் கொடுக்கக்கூடியவர்கள், இறை வார்த்தையை கேட்டு ஏற்று நம்பி பலன் கொடுக்கிறவர்கள். அப்போ இங்கே இந்த எல்லா பகுதிகளையும் நாம் பார்க்கிற பொழுது நல்ல பலன் கொடுக்கும்படி கடவுள் நம்மை பண்படுத்துகிறார், பயன்படுத்துகிறார். இந்த நல்ல பயன் அல்லது நல்ல பலன் நமக்கு கிடைத்தது உலகத்தில் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது அவருடைய ஆவலாக இருக்கிறது.
ஏன்னா அவர் படைத்த படைப்பு பூமி தன் பலனை தந்தது. மனிதன் இறைவனுடைய படைப்பு, அவன் பலன் தந்தானா என்பது கேள்வி. அன்புக்குரியவர்களே, இங்கே கடவுள் தமது வார்த்தையை அனுப்பி நம்மை அவர் பண்படுத்துகிறார், பதப்படுத்துகிறார், புதுப்பிக்கிறார். அப்போ அவருடைய வார்த்தையை நம்பி, ஆண்டோடைய வார்த்தையை பற்றி நிறைய செய்திகள் நமக்கு தெரியும். இரு புறமும் கருக்குள்ள பட்டயம் அது. அவருடைய வார்த்தையுடைய வல்லமைன்னா அது அப்படியே, அது போனால் அது தன் பவரை காட்டிட்டு தான் வெளியே வரும். அப்போ அந்த வார்த்தைக்கு இருக்கிற அந்த மகத்துவத்தை நாம் உணர்ந்தவர்களாய், அந்த வார்த்தையாகி கிறிஸ்துவின் வழியாக பெற்றுக்கொண்ட மீட்பையும் ரட்சிப்பையும், கடவுள் படைத்த இந்த உலகத்தை பண்படுத்தவும் நாம் கூட தயாராக இருக்க வேண்டும். இந்த வாரத்தினுடைய இந்த செய்தியில் நிலத்தை பற்றி செய்தி இருக்கிறபடினால நமக்கு ஒரு பெரிய ஒரு அழைப்பு இருக்கிறது. என்னன்னு சொன்னால், நம்மை சார்ந்திருக்கிற இந்த நிலத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும், நீரை பாதுகாக்க வேண்டும், காற்றை சுத்தப்படுத்துவதற்கான சூழலை நாம் உருவாக்க வேண்டும், மரங்களை வெட்டுவதை நாம் தவிர்க்க வேண்டும், மரங்களை வளர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும், நீர் ஆதாரங்களை பெருக்க வேண்டும். அதோடு கூட நாம் வாழ்கிற பகுதிகளில் இருக்கிற இயற்கை வளங்களை நாம் காப்பாற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா கடவுள் படைத்த இந்த முழு படைப்பும் கடவுளுக்கு நம் எதிர்கால சந்ததிக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே கடவுளுடைய வார்த்தையை நாம் நம்பி அவருடைய பிரதிநிதிகளாய் 100, 60, 30 என்ற அளவில் விசுவாசிகளை மட்டுமல்ல, விசுவாசத்திற்கான அடிப்படை காரணங்களையும் நாம் உருவாக்க வேண்டும். ஒரு மரத்தை பார்க்கும்போது கடவுளை பார்க்க வேண்டும், ஒரு நீரை குடிக்கும்போது கடவுளை நாம் பார்க்க வேண்டும். கடவுள் எனக்கு இதெல்லாம் படைத்து கொடுத்திருக்கிறார், ஆனால் பலன் என்ன? நல்ல நிலம் கொடுக்கிற பலனை போல நாமும் பலன் தர வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பானவர்களே, இந்த அருளுரை ஆயத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குரிய அருளுரை பகுதிகளை நாம் ஆயர் பெருமக்கள் வழியாக அதை கேட்டோம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பான திருச்சபையின் அனைத்து விசுவாச பெருமக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இதை நீங்கள் பார்க்கும்படியாகவும், இதை திருச்சபைக்கு மற்றுமாக உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு இதை நீங்கள் அன்போடு கூட இதை பகிர்ந்து கொள்ளவும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் ஜெபித்து இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபம் செய்வோம். இரக்க மிகுந்த அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஆசீர்வாதமாக ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி படைக்கிறோம். விசேஷ வண்ணமாக ஆம்பூர் சபை சங்கத்தின் வழியாக, ஆண்டவரே மீடியா குழுவின் வழியாக அருளுரை ஆயத்தத்தினுடைய ஆண்டவரே இந்த முதல் நிகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். தேவரீர் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆண்டவரே அருளுரையை, ஒவ்வொரு பகுதிகளை ஆண்டவரே திருமறை வெளிச்சத்தின் வழியாக இதை பகிர்ந்து கொண்ட அனைத்து ஆயர் பெருமக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இதன் வழியாக உமது நாமத்தை மகிழ்ப்படுத்துகின்ற வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி படைக்கிறோம். இதை காண்கின்ற அனைத்து திருச்சபை விசுவாச பெருமக்களுக்காக, விசேஷ வண்ணமாக எங்களுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை ஆண்டவரே 3 சபை சங்கங்களுக்காக நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் இதோ மகிமைப்படுத்துகின்ற பயனுள்ள ஆண்டவரே மக்களாக, கனி கொடுக்கின்ற மக்களாக வாழ உம்முடைய பரிசுத்த ஆவியின் வழியாக எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூயாவின் அருளும் ஆசீர்வாத வழியெடுத்தலும் நம் அனைவரோடும் சிறப்பாக இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட ஆயர் பெருமக்களோடும், ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களோடும், இதை பார்க்கிற கேட்கிற அத்தனை மக்களோடும் கர்த்தர் தங்கியிருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன்.